லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் ஆப்பை வந்து நம்ம எப்படி ஒரு வெப் ஆப்பாக நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் ஆப்பை வந்து நம்ம எப்படி iOS ஆப்புக்கு வந்து நம்ம பில்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ஒன்லி ஃபார் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் தான் நான் சோர்ஸ் கோட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி நான் டெவலப் பண்ணியிருந்தேன். பட் வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், போத் ஆஃப் வெப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அண்ட் வந்து iOSக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெப்புக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்காது, அவ்வளோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. பட் iOSக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் நல்லாயிருக்கும். பட் கோடு வந்து நீங்கள் பில்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் போத் ஆஃப் ரெண்டு பிளாட்ஃபார்முக்கும் இதாகிற மாதிரி நீங்கள் கோடு இனிஷியலாகவே நீங்கள் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் iOSக்கு பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெலிவரி ஆப், ஒரு ஷாப்பிங் ஆப் மாதிரி. ஸோ இதில் வந்து என்ன பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூகுள் மேப்போட ஏபிஐ கீழே அதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டில் பண்ணும்போது நம்ம ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் அந்த XML ஃபைலில் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். பட் இங்கே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எக்ஸ்கோடில் வந்து நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோங்கிற ஒரு ஃபைல், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனை வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபார் ஆட் த கூகுள் மேப். அதுக்கப்புறம் என்ன இது வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டெலிகேட்னு ஒரு ஃபைல் உண்டு. ஸோ இந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கூகுள் மேப்போட ஏபிஐக்கு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூகுள் மேப்போட ஏபி நான் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி காமிச்சிடும், பட் வந்து ஏபிஐக்கு வந்து இதில் ஷோ ஆகும். நம்ம அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக நான் அதை உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணல. அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் இப்போது ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபைல் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். 3 ஃபைல் மீன்ஸ் நான் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு 3 பெர்மிஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அவனே ஒரு கோடு கொடுத்துட்டான். இதை வந்து நீ என்ன பண்ணு, ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்டட் XML ஃபைலை இதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம iOSல நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஃபோ ஃபைலில் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 3 ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் பில்ட் iOS கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், ரெண்டுமே வந்து இதாகும். அப்புறம் டெவலப்பர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம், டெவலப்பர் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்தராக வந்து நம்ம ஒர்க்கை வந்து இது பண்ணிக்கலாம். வேறு இதில் வந்து சம் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் ஓடிபிலெஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓடிபிலெஸ்ஸை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே போத் ஆஃப் iOSக்கும் ஆண்ட்ராய்டுக்கு இதாகிற மாதிரி வந்து நான் கோட் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு வந்து இதில் எதுவுமே எந்த ஒரு இஷ்யூ எனக்கு வரல. ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு பண்ணும்போது நீங்கள் iOSக்கும் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஜஸ்ட் ஆண்ட்ராய்டு கூட அப்படியே என்ன பண்ணிக்கலாம், iOSக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஐ திங்க் நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இதை வந்து நான் எதுக்காக ஒரு வீடியோவை போடுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் மேஜராக மாற்ற வேண்டியிருக்குங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி. கூகுள் மேப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏபிஐக்கு வந்து இந்த ஆப் டெலிகேட்டுங்கிற ஃபைலை அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் XML யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஃபைல்ஸ், அந்த பெர்மிஷன்ஸை எல்லாத்தையும் நீங்கள் இதில் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஃபோ ஃபைலில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த 2 சேஞ்சஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளட்டர் பில்ட் iOS கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்கோட் ஒர்க் ஸ்பேஸ் கூட இன்டெகிரேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகும், ஆப் வந்து ரன் ஆகிரும். ஸோ இதுதான் அதோட ஆப்பு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நார்மலாக ஆண்ட்ராய்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு இது அப்படியே இருக்கும். ஸோ இதில் ஆட் டு கார்ட் கொடுத்து ஆல்ரெடி நான் ஆட் டு கார்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அது டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. அப்புறம் ப்ரொசீட் டு செக் அவுட், ஃபர்தர் டைம் டெலிவரி ஸ்லாட் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தர் அக்கௌண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருங்க, மை ஆர்டர்ஸ் எல்லாமே செக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டில் வருது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும், இதில் டிட்டோ அப்படியே வரும். வேறு இதில் ஐ திங்க் வேறு எல்லாமே நான் ஓரளவுக்கு நான் சொல்லணும்னு நினச்சி இதான் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். வேறு இதில் எதுவுமே கிடையாது ஐ திங்க். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.